வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 10, 2016 அமெரிக்கால பாப் சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபேமஸா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து எமினம், ஜஸ்டின் பைபர், டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்னு இந்த லிஸ்ட் இனிமே பெருசா போயிட்டே இருக்கும். இப்படி ஹாலிவுட் ஹீரோ மற்றும் ஹீரோயின்ஸுக்கு நிகரா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற இந்த சிங்கர்ஸ் ஹிட்டான அவங்களுடைய மியூசிக் ஆல்பத்தை ஸ்டேஜ்ல பாடுவாங்க இல்லையா? அப்படி அந்த சிங்கர்ஸ் ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கிறப்ப எந்த சிங்கரா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். அது ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே தன்னுடைய ஃபேன்ஸ் தங்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயமா தான் இருக்கும். அதாவது இப்படி இந்த சிங்கர்ஸ் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த கான்சர்ட்டுக்கு வந்த சில ஆடியன்சஸ் வேணும் அப்படின்னு அந்த சிங்கர்ஸ் மேல பாட்டில், டி-ஷர்ட் அப்படின்னு கண்டதையும் தூக்கி எறியறத பார்த்திருப்பீங்க. என்னதான் செக்யூரிட்டி இருந்தாலுமே சில சமயங்கள் அவங்களுக்கு இப்படி நடக்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிங்கர்ஸ் எந்த அளவுக்கு இப்படி ஃபேன்ஸால செலிபிரிட்டியா கொண்டாடப்படுறாங்களோ அதே அளவுக்கு அதோடைய இன்னொரு டார்க் சைடையும் அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அது என்ன டார்க் சைடு அப்படின்னா, அவங்க சம்பாதிச்ச பேர் மற்றும் புகழே அவங்களுக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறதா அந்த டார்க் சைடு. அது நிறைய சிங்கர்ஸ்க்கு நடந்திருந்தாலும் கிறிஸ்டினா கிரிம்மி அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கருக்கு நடந்ததை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆல்சோ நிறைய பேர் இந்த பேரையே இப்பதான் கேள்விப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அமெரிக்காவுடைய சென்சேஷனல் சிங்கரா இருந்தாங்க. அப்படி இவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான பாடகையா உருவாகிட்டு வந்த அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு நாள் எல்லாமே அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய டை ஹார்ட் ஃபேனால அந்த பேர், புகழ் எல்லாமே கண்ணுமிக்கிற நேரத்துல காணாம போக ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் கூட ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னு கிறிஸ்டினாக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சிங்கருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருடைய மனசுலயுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ யார் அந்த டை ஹார்ட் ஃபேன்? அப்படி அந்த சிங்கர் கிறிஸ்டினா கிரிம்மிக்கு என்ன நடந்துச்சு? 2016 வருடம் மொத்த அமெரிக்க மக்களையே சோகத்தில் அழுத்தின ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிறிஸ்டினா விக்டோரியா கிரிம்மி அப்படிங்கிற இவங்க 1994 வருடம் டீனா மற்றும் ஆல்பர்ட் தம்பதிக்கு 2வது குழந்தையா பிறக்கிறாங்க. கிறிஸ்டினாக்கு மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணனும் இருக்காரு. கிறிஸ்டினாக்கு 1 வயசு இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா கேன்சர் நோயால போராட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களுடைய அப்பா மற்றும் அம்மா 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால அந்த இடைப்பட்ட சோகமான நாட்கள்ல மார்க்கஸும் கிறிஸ்டினாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரதர் சிஸ்டர் பாண்ட் ஆனது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 1998 வருடம் கிறிஸ்டினாவுடைய அம்மாவுக்கு கேன்சர் நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்குது. லைஃபுமே கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்கும் போதுதான் 6 வயசுல கிறிஸ்டினாக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது பியானோ முழுவதுமா வாசிக்க பழகிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு மியூசிக்ல இருந்த இந்த ஆர்வத்தை நோட் பண்ண அவங்களுடைய அப்பா அந்த திறமைய நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்லையும் சேர்த்து விடுறாரு. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிக்குது.
இப்ப வருடம் 2009. கிறிஸ்டினாக்கு ஒரு 15 வயது இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட ஒரு யூடியூப் சேனலை காட்டி, உன்னை விட சுமாரா பாடுறவங்க எல்லாருமே ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, சோ நீ மட்டும் ஒரு சாங் பாடி அதை வீடியோவா அப்லோட் பண்ண அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கும் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க. அதுல மோட்டிவேட் ஆன கிறிஸ்டினாவும் சரி அப்படின்னு ஜூலை 17, 2009 அன்னைக்கு அவங்களுடைய பெட்ரூம்ல உட்கார்ந்து அவங்களே பியானோ வாசிச்சு ஒரு கவர் சாங் பாடி அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அப்படி ரொம்பவே யதார்த்தமான ஒரு பேக்ரவுண்ட் பிளஸ் கிறிஸ்டினாவுடைய வாய்ஸும் அதுல ரொம்பவே நல்லா இருந்ததால அது மக்களுக்கு பிடிச்சு போய் அந்த வீடியோ அப்லோட் பண்ண 1 மணி நேரத்திலேயே பல மில்லியன் வியூஸ் போய் வீடியோ வைரல் ஆகுது. இப்ப அடுத்த நாள் கிறிஸ்டினா எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா என்னைக்கும் இல்லாத மாதிரி ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே அவங்கள பெரிய செலிபிரிட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, அந்த ஒரே சாங்கால ஓவர் நைட்ல உலகம் முழுக்கவே ஃபேமஸ் ஆகுறாங்க. சோ இது நடந்து கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய யூடியூபரா மாறுறாங்க. இப்ப இது மூலமா கிடைச்ச ரீச்சை வச்சு 2014 வருடம் தி வாய்ஸ் அப்படிங்கிற ரொம்பவே பிரபலமான ஒரு டிவி ஷோல கலந்துக்கிறாங்க. ஆனா அதுல அவங்க முதல் இடத்தை பிடிக்கல அப்படின்னாலும் மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த அதே சமயம் சோசியல் மீடியாவுடைய இன்னொரு கோரமான முகத்துக்கு கிறிஸ்டினா ஆளாக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்டினாக்கு ஹேட்டர்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற 1000 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உனக்கு டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னுடைய வாய்ஸ் நல்லாவே இல்ல, ஏதோ லக்ல தான் நீ முன்னேறிட்ட அப்படின்னும், இன்னும் சில பேர் அவங்களுடைய மூக்கு பெருசா இருக்கு, அது பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற அதே டாக்ஸிக் பீப்புள் மாதிரி தான் அங்கேயுமே இருந்திருக்காங்க. சோ பாசிட்டிவா வர்ற 1000 கமெண்ட்ஸை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல நெகட்டிவா வர்ற 10 கமெண்ட்ஸை நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்னு கிறிஸ்டினா துவண்டு போன அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்தது அவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களுடைய அண்ணனான மார்க்கஸும் தான். ஆனா கொஞ்ச நாள்லயே சூரியனை பார்த்து நாய் குலைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காத கிறிஸ்டினா பல ஆல்பம்ஸை ரிலீஸ் பண்ணி லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் பாப் சிங்கரான சலீனா கோம்ஸ் கிறிஸ்டினாவை அவங்களுடைய பேண்ட்ல மெம்பரா சேர்த்துக்கிறாங்க. ஆரம்பத்துல அவங்க கூட உலகம் முழுக்கவே டிராவல் பண்ணி கான்சர்ட்டை நடத்த ஆரம்பிச்சவங்க. ஒரு கட்டத்துல அவங்களே தனியா கான்சர்ட் நடத்துற அளவுக்கு மக்கள் கிட்ட இவங்களுக்கு ரொம்பவே வரவேற்பு அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஜூன் 10 இரவு 7 மணிக்கு ஆர்லாண்டோல இருக்கிற பிளாசா லைவ் அப்படிங்கிற தியேட்டர்ல தன்னுடைய கான்சர்ட் நடத்த போறதா அந்த ஷோவை பத்தி யூடியூப், இன்ஸ்டா, டிக்டாக் அப்படின்னு சோசியல் மீடியா மூலமா தன்னுடைய ஃபேன்ஸை இன்வைட் பண்றாங்க. ஆனா அப்படிதான் அந்த துரதிர்ஷ்டமான நாளும் வருது. அன்னைக்கு ஈவினிங் ஷோக்காக கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது. சொன்ன மாதிரி சரியா 7 மணிக்கெல்லாம் கிறிஸ்டினா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிச்சதும் அவங்களுடைய காந்த குரல்ல மதிமயங்கி போன ஆடியன்ஸ் சாங்குக்கு வைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஷோவானது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படிங்கறத அப்ப யாருமே நோட் பண்ணல. பிகாஸ் நோட் பண்ற அளவுக்கு அந்த கருப்பு ஆடு அப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. சோ அந்த நபர் ஒரு ஓரமா அமைதியா நின்னுட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு ஆள் என்னவோ பிளாக் ஷர்ட், தலையில ஒரு தொப்பி அப்படின்னு நல்ல டீசென்டா தான் இருக்காரு. ஆனா அவருக்குள்ள ஒரு ராட்சசன் பட கிறிஸ்டோபர் மறைஞ்சிருக்கான் அப்படின்னு அப்ப அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படி அவர் யார் அப்படின்னு கிறிஸ்டினாக்கும் அங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த நபருக்கோ கிறிஸ்டினாவுடைய மொத்த ஜாதகமும் தெரியும். 27 வயதான கெவின் கிறிஸ்டினா வாழ்ந்துட்டு இருக்கிற அதே புளோரிடால தான் வாழ்ந்துட்டு வரான். சின்ன வயசுல இருந்தே கெவினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. படிப்புலயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, எதுலயுமே ஆர்வம் காட்டாம அவ்வளவா யார் கூடவும் பேசாம எப்பவுமே தனியா ரொம்பவே அமைதியா தான் இருந்திருக்கான். ஆனா அந்த அமைதிக்கு காரணம் கெவினுடைய அம்மா தான். எஸ், அவனுடைய அம்மா கெவின் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதுக்கு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு முறை அவங்க அடிச்சதுல கெவினுடைய பிரதருக்கு கையில் இருக்கிற எலும்பே உடைஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு வயலண்டா நடந்துக்குவாங்க. இதனாலேயே நம்ம ஏதாவது பண்ணா அம்மா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகி எதுலையுமே ஆர்வம் இல்லாம போகுது. ஆனா அவன் வளர வளரதான் மத்தவங்க எல்லாருமே இந்த வயசுல ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. சோ நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய அம்மா தான் அப்படின்னு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். 2010 வருடம் அவனுடைய அம்மாவும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா தனியா வேற ஒரு வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில தான் வெளிச்சம் இல்ல அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேயும் வெளிச்சமே இல்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரக்கூடாது அப்படின்னு விண்டோவை சுத்தி அலுமினியம் ஃபாயில வச்சு கவர் பண்ணிட்டு அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்து நாள் முழுக்க கேம் விளையாடுறத மட்டுமே தன்னுடைய வேலையா பார்க்க ஆரம்பிக்கிறான்.
ஆனா ரொம்ப நாட்கள் அவனால் அப்படி இருக்க முடியல. பிகாஸ் அவனுடைய அம்மா இருந்த வரைக்கும் அவங்க தான் வேலைக்கு போய் இவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்ப அவங்க கொடுத்த பணமும் தீர்ந்து போய் கெவினுடைய கேரக்டர் மாதிரியே அவனுடைய பேங்க் பேலன்ஸும் ஜீரோவா இருந்திருக்கு. அதனால கெவினுக்கு இப்பதான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் வர ஆரம்பிக்குது. சோ பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்ட் டைம் வேலைக்கு ஜாயின் பண்றான். இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. அது வருடம் 2015. ஒரு நாள் எப்பயும் போல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கெவின் வழக்கம் போல யூடியூப் வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு கிறிஸ்டினாவுடைய வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல வருது. வியூஸ் அதிகமா இருக்கிறத பார்த்து இது என்ன வீடியோ அப்படின்னு வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள போறான். அப்போ கிறிஸ்டினா பாடின ஒரு சாங் பிளே ஆக ஆரம்பிக்குது. அப்படி அதை பார்த்து முடிச்சதுமே அடுத்ததா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்டினா வீடியோ கேம்ஸ் ஆடி அதை அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பிளே ஆக ஆரம்பிக்குது. அப்படி அவங்களுடைய வீடியோவை ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சதும் இவனுக்குமே வீடியோ கேம்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கறதால கிறிஸ்டினா மேல காதல் வர ஆரம்பிக்குது. அந்த நிமிஷத்திலிருந்து கெவின் கிறிஸ்டினாவை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கெவினுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறையவே மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படியும் கிறிஸ்டினாவை மீட் பண்ணுவோம். அப்ப அவங்க தன்னை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிரணும் அப்படின்னு முன்னாடி ஃபேட்டா இருந்தவன் இப்ப 10 கிலோ வரைக்குமே வெயிட்டை குறைக்க ஆரம்பிக்கிறான். ஆல்சோ முன்னாடி கண்ணாடி போட்டுட்டு இருந்த கெவின் எங்க கண்ணாடியோட தன்னை பார்த்தா கிறிஸ்டினாவுக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு தான் பார்ட் டைமா போன சம்பளத்துல இருந்து ஐ சர்ஜரி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்தரா அவனுடைய தோற்றத்துல என்ன குறையெல்லாமே இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா சரி பண்ண ஆரம்பிக்கிறான். டீத் ஒயிட்னிங் பண்றது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது அப்படின்னு ரொம்பவே மெனக்கட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனுடைய ஆள் மனசுல கிறிஸ்டினாவும் இவனை நிஜமாவே காதலிக்கிற மாதிரியும் ஆல்சோ இவனும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியும் ஒரு கற்பனை வாழ்க்கையவே வாழ ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் கிறிஸ்டினா ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ற அந்த நாளும் வருது. எஸ், அது 2016 மே மாதம். அப்பதான் கிறிஸ்டினா அந்த ஷோவை பத்தி சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. அதை பார்த்த உடனே வீட்ல இருந்து கிளம்பி வெளியே போறான். ஓகே, அந்த ஷோக்கான டிக்கெட் தான் வாங்க போறான் அப்படின்னு பார்த்தா நேரா கன் ஷாப்புக்கு போய் கன் வாங்குறான். நம்ம ஊர்ல அரோமா பேக்கரியில பன்னு வாங்குறது எவ்வளவு ஈஸியோ அதே மாதிரி தான் அமெரிக்கால கன்னு வாங்குறது. சோ இவனுமே ஒன்னு இல்ல 2 கன்னை வாங்கிட்டு கூடவே ஒரு கத்தியும் வாங்கிட்டு அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஷோக்கான டிக்கெட்டையும் வாங்கிக்கிறான். இப்ப அவன் வாங்கின அந்த 2 கன் அப்புறமா கத்தி அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு பேக்குள்ள வச்சு பேக் பண்ணிட்டு அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு சரியா நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் இரவு 10 மணிக்கு முடியுது. அப்படி அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்த ஆடியன்சஸ் எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல நிறைய பேர் கிறிஸ்டினா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்டினாவும் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து தன்னுடைய ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டினா ரொம்பவே கலகலப்பா ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டே ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி பயங்கரமான கூட்டம் இருக்கு. சோ அந்த ஷோவுடைய மேனேஜர்ஸ் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ஃபேன்ஸை லைனா நிக்க வைக்கிறாங்க. டைம் இப்போ இரவு 10 மணி 45 நிமிடங்கள் இருக்கும். அந்த சமயம் அங்க வந்த கிறிஸ்டினாவுடைய பிரதர் மார்க்கஸ் கூட்டத்துல கடைசியா நின்னுட்டு இருந்த கெவினை வாட்ச் பண்றாரு. மார்க்கஸ் எதனால கெவினை வாட்ச் பண்றாரு? கெவின் ஏதாவது வியர்டா நடந்துக்கிட்டானா அப்படின்னா கிடையாது. பட் மார்க்கஸ்க்கு கெவின் கிட்ட வியர்டா தெரிஞ்சது அவனுடைய வயசு தான். பிகாஸ் கெவினை தவிர அங்க நிக்கிற எல்லாருமே டீனேஜ் பசங்களா இருக்காங்க, சின்ன பசங்களா இருந்தாங்க. அதனால தற்செயலா மார்க்கஸ் கெவினை பாக்குறாரு. அப்ப கெவினோ மார்க்கஸை பாக்குறான். இப்ப நேரம் ஆக ஆக கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு லாஸ்டா கெவின் ஆட்டோகிராஃப் வாங்குற அந்த டைமும் வருது. தான் இவ்வளோ நாளா காதலிச்ச அதற்காக தன்னுடைய பல விஷயங்களை மாத்திக்கிட்டு நேரடியா பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருந்த அந்த தருணம் தான் இது. கிறிஸ்டினாவும் கெவினுக்கு ஆட்டோகிராஃப் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்கும் பொழுதே கெவினை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. பட் அவனும் பதிலுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே நிக்கிறான். இதனால ஏன் இவன் அப்செட்டா இருக்கான் அப்படின்னு மேலே எந்திரிச்ச கிறிஸ்டினா கான்சர்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை ஹக் பண்றதுக்கு பக்கத்துல போறாங்க. அப்ப சடனா பின்னாடி போன கெவின் உடனடியா அவனுடைய பேக்ல இருந்த கன் எடுத்து கிறிஸ்டினாவை பார்த்து 3 முறை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி சுட்டதுமே ஹக் பண்ண வந்த கிறிஸ்டினா அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறாங்க. இப்படி திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே அங்க சுத்தி இருந்த எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே பரபரப்பா மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஷாக்கான
அங்க நின்னுட்டு இருந்த கிறிஸ்டினாவுடைய பிரதர் மார்க்கஸ்க்கு ஒரு நொடி அவருக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை இது பிராங்கா இருக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கீழே விழுந்து கிடக்கிற தன்னுடைய தங்கச்சி கிறிஸ்டினாவுடைய உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இது பிராங்க் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த மார்க்கஸ் துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்த கெவினை பாக்குறாரு. கெவினோ பயத்துல உடம்பெல்லாமே வியர்த்து போய் நின்னுட்டு இருக்கான். உடனடியா மார்க்கஸ் ஓடி போய் கெவின் மேல விழுந்து அவன் கையில் இருந்த கன்னை தட்டி விடுறாரு. அப்படி தட்டி விட்டது மட்டும் இல்லாம கெவினை தரையோட சேர்த்தி அழுத்தி பிடிச்சுக்கிறாரு. பட் கெவினோ மார்க்கஸை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடுறப்ப அடுத்து ஓடுறதுக்கு அங்க இடமே இல்ல. அவனுக்கு முன்னாடி ஒரு சுவர் தான் இருக்கு. பட் அங்கிருந்து தப்பிக்கிறது கெவினுடைய பிளான்லயுமே இல்ல. சோ அந்த செவுத்து பக்கத்துல போய் நின்ன கெவின் இப்ப அவனுடைய பேக்ல இருந்து இன்னொரு கன்னை எடுக்கிறான். அப்படி கெவின் இன்னொரு கன்னை எடுக்கிறத பார்த்ததுமே மார்க்கஸ் அவன் தன்னை தான் சுட போறான் அப்படின்னு பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஆனா கெவினோ அவனுடைய கையில் இருந்த கன்னை தன்னுடைய தலையில வைக்கிறான். கன்னுடைய ட்ரிகர் அழுத்தி தன்னுடைய உயிரை தானே எடுத்து அந்த இடத்திலேயே இறந்து போறான். இப்ப நான் சொன்ன எல்லாமே வெறும் ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல நடந்து முடியுது. இப்படி கன் ஷாட் சத்தம் அப்புறம் மக்கள் அலற சத்தம் கேட்டதுமே அங்கிருந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே இப்பதான் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க அங்க கிறிஸ்டினா மற்றும் கெவின் ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கிறிஸ்டினாவுடைய கையை பிடிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே பல்ஸ் இருந்திருக்கு. சோ உடனடியா 911க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டைம் சரியா 10:59 இருக்கிறப்ப கிறிஸ்டினாவுடைய உயிர் அவங்களுடைய உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்குது. எஸ், கிறிஸ்டினா இறந்து போறாங்க. அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் செஸ்ட்ல 2 புல்லட் மேலும் தலையில ஒரு புல்லட் பாஞ்சு தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கிறிஸ்டினா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதுல அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் இறக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம ஃபேன்ஸ் கிட்ட எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. STI இப்ப கிறிஸ்டினா இறந்தது அமெரிக்கா முழுவதுமே சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய இறுதி அஞ்சலியில லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் கலந்துக்கிறாங்க. நேத்து வரைக்கும் அவங்க ரொம்ப ரசிச்சுட்டு இருந்த அழகான குரலுக்கு சொந்தமானவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படிங்கறத யாராலையுமே நம்பவே முடியல. சோ அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு கனத்த இதயத்தோட தான் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸோடைய மனநிலைமையே இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப கிறிஸ்டினாவுடைய பேரண்ட்ஸ், குறிப்பா ட்வின்ஸ் மாதிரி சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்த கிறிஸ்டினாவுடைய பிரதர் மார்க்கஸ்க்கு இது எந்த அளவுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்கோம். தன்னுடைய தங்கச்சிக்கு அப்படி நடக்கிறப்ப அவ்வளோ பக்கத்துல தான் இருந்துமே அதை தன்னால தடுக்க முடியலையே அப்படிங்கறத நினைச்சு மார்க்கஸ் வேதனைப்படுறாரு. பட் இப்ப கிறிஸ்டினாவுடைய பேரண்ட்ஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே தோணுனது ஒரே ஒரு கேள்விதான். கெவின் எதுக்காக கிறிஸ்டினாவை சுட்டான் அப்படிங்கறது தான். நிஜமாவே அவன் தான் கிறிஸ்டினாவை சுட்டானா இல்ல அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத யாரோ அவனை கூலிப்படியா யூஸ் பண்ணி கொலை பண்ண வச்சாங்களா? ஏன்னா அந்த ஷோக்கு இருந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒருத்தர் 2 கன்னை வச்சுட்டு அவ்வளவு சுலபமா உள்ள வந்து சுட்டிருக்கான். சோ முதல்ல அந்த ஷோக்கு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சா? உண்மையாவே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் சோசியல் மீடியால கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை பத்தி போலீஸ் விசாரிக்கிறப்பதான் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த பிளாசா லைவ்ல இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்தி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சில கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க சரியான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆவரேஜான ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு டீமை தான் அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அதுவும் கிறிஸ்டினாவுடைய துரதிர்ஷ்டம் இந்த ஷோ நடக்கிறதுக்கு ஒரு 9 நாட்கள் முன்னாடி தான் ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் டீமை வேலையை விட்டு தூக்கிட்டு புது டீமை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் இப்படி ரெண்டாவதா ஹையர் பண்ண இந்த டீமுக்கோ சரியான அனுபவம் இல்லாததால அதாவது ஆடியன்ஸை எப்படி செக் பண்ணி உள்ள அனுப்பணும் அப்படின்னு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாத அந்த டீம் சும்மா பேருக்கு வந்த ஆடியன்ஸுடைய பர்ஸ் வாலெட்டை மட்டும் மேலோட்டமா செக் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. பட் கெவின் கொண்டு போனது பேக் அப்படிங்கறதால அதை செக் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே ஓகே. கெவின் எதுக்காக கிறிஸ்டினாவை கொலை பண்ற முடிவுக்கு வந்தான்? அவன் அவங்கள காதலிச்சுட்டு தானே இருந்தான். அவங்களுக்காக தானே அவன் தன்னையே மாத்திக்கிட்டான். எல்லாத்துக்குமே மேல அவங்கள மீட் பண்ண போற அந்த ஒரு நாளுக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அவன் எதுக்காக சடனா அவங்கள கொலை பண்ணா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிய வந்தப்ப கேட்கிற எல்லாத்துக்குமே அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு.
ஒரு நாள் கெவின் எப்பயும் போல கிறிஸ்டினாவுடைய வீடியோஸை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா கிறிஸ்டினா ஸ்டீவன் அப்படிங்கிற நபரை டேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வந்திருக்கு. இத கெவின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனால அதை தாங்கிக்கவே முடியல. சோ இந்த விஷயத்துல ஏற்பட்ட பொறாமை காரணமா தான் கெவின் தனக்கு கிடைக்காத கிறிஸ்டினா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு அவங்கள கொலை பண்ணதா சொல்லப்படுது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அந்த பிளாசா லைவ் அவங்களுடைய செக்யூரிட்டியை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த நிறுவனத்துடைய கவனக்குறைவு வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிட்டு வந்த ஒருத்தங்களுடைய உயிர் அநியாயமா போறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறது ஒரு வகையில நல்ல விஷயமா இருந்தாலுமே சில சமயம் அது இந்த மாதிரி டேஞ்சராவும் இருக்கும். சோ செலிபிரிட்டிஸும் சரி, யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, ஒரு சேஃப்டிக்காக ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்தை ஃபேன்ஸுக்கு தெரியப்படுத்துறதுமே நல்லதில்ல. இன்னைக்குமே கிறிஸ்டினாவுடைய யூடியூப் சேனல்ல மார்க்கஸ் அடிக்கடி வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேலும் இன்னைக்கும் அவங்களுடைய குரல் மூலமா கிறிஸ்டினா அமெரிக்கா மக்களுடைய மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சோ மை டியர் STA ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கெவினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்ன வயசுல நடந்த அவனுடைய பேட் பேரண்டிங் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய காதலை கிறிஸ்டினா கிட்ட சொல்லாமலேயே அவங்க இன்னொருத்தங்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக எப்படி இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.